உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, காலச்சக்கரத்தின் 7ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை கூட காலகட்டங்களிலே எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். முக்கிய நிகழ்விலே குரு பெயர்ந்து விடுகிறார். உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் 1ஆம் தேதி இரவே கடகராசியில் உச்சம் பெற்று தனஸ்காரகனான விருச்சிக ராசியை பார்க்கிறார். அங்கே தான் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்க போகிறார். அங்கிருந்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார். அப்போது 2ஆம் இடம் அப்படிங்கிற தனகாரகனை பார்ப்பதனாலே முயற்சிகளும் லாபங்களும் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகளும் பொருளாதாரத்திலே நல்ல உயர்நிலை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த வாரம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். குருவின் பார்வை யோகக்காரகனான சனி பகவானின் மேலேயும் விழப்போகிறது. அதனாலே உங்களுடைய யோகம் மல்டிஃபோல்டாக மாறும். வெளிநாட்டு மூலியமாக வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். வெற்றிக்கான வழிகள், கடன் குறைவதற்கான வழிகள், ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வழிகள் என்று நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் முக்கியமாக பார்க்கும்போது குரு தன்னுடைய அருட்கடாட்சத்தை வழங்க இருப்பது முக்கிய செயல். கூடவே செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் எதையும் தாங்கும் இதயம், எதையும் செய்யக்கூடிய வலிமை, எல்லாம் தைரியம், இதையெல்லாம் கிடைக்கும். சூரியன் தன இடத்தை பார்த்து கொண்டிருப்பதனாலே முயற்சியினால் வரக்கூடிய லாபங்களை பெற்றுவதற்கு 2-11 என்ற தொடர்பிலே வெற்றிகளை கொடுப்பதாக இருக்கிறது. அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல வருமானம் வருவதற்கும் அனுகிரகமான தொழில் வளர்ச்சி பெறுவதற்கும் புதுசாக கான்ட்ராக்ட் எதனா பண்ணுறதுந்தா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணால் நல்லபடியாக சூழ்நிலையும் உண்டாகும். உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே கொஞ்சம் நிலைப்பாட்டிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வத்தினர்களாலே அனைத்து விதத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லபடியாக இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ராகு பகவானின் அனுகிரகத்தினை பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இருக்கலாம். 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த வாரத்தை நீங்கள் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த நம்பர் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதனால் இது உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாரம் நிம்மதியும் சௌக்கியமும் நிறைந்திருக்கட்டும். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே உங்கள் ராசியிலிருந்து பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் என்கிற மகர ராசி வரை செல்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம். இதனால் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான லாபங்களையும் அதிகப்படுத்தி கொடுப்பதற்காகவே குரு பகவானும் உச்சம் என்கிற கடகராசிக்குள்ளே வருகிறார். தன் பார்வையை ராசியின் மேலும் மகர ராசியின் மேலும் செலுத்துகிறார். இதனால் நினைச்சது நடக்க போகுது, வெற்றி உண்டாகும், தைரியம் அதிகமாகும், எதையும் சாய்ச்சொல்லான் எண்ணங்கள் வரும். யாரை பற்றின கவலைகள் இருந்தால் கவலைகள் நீங்கும். மற்றவர்கள் அனைவரும் உதவக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். சகோதரர்களிடையே நல்ல பாசமும் இணைவும் கொடுக்கும். எதையும் குறிப்பறிந்து செய்யக்கூடிய வாழ்க்கை முறைகளையும் நீங்கள் கொண்டு வர முடியும். தெளிவான சிந்தனையும் வெற்றியும் இந்த வாரம் உங்களுடைய இலக்காக அமைய இருக்கிறது. 6ஆம் இடத்திலே அமரக்கூடிய செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல இருக்கும். அவர் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு பார்க்கிறார். இதனால் வரக்கூடிய சூழ்நிலைகளே ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு, தொழிலிலே நல்ல முன்னேற்றம், வளமை. சூரியன்
ரிஷபராசியிலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்திலிருந்து. அதனால் தொழில் முறையிலே கூட்டு விஷயத்திலே நல்லதொரு வளர்ச்சி, தெரிந்த தொழிலிலே நல்ல லாபம், முதலீடு இல்லாத தொழிலிலே வளர்ச்சிகள் காட்டக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது கிடைக்கிறது. அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானினாலே களத்திர சுகம், மனதிலே நிம்மதி இதுவும் கிடைக்கிறது. 9ஆம் இடமான பூர்வ புண்ணியத்திலே வரக்கூடிய குருவின் அனுக்கிரகத்தினாலே கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வர நல்ல ஒரு சூழ்நிலை, புனித நீராடுதல். வாழ்க்கையிலே அனுக்கிரகம் எப்போ வருதுன்னா அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தினாலன்னு சொல்லுவோம். அதுவும் குருவின் ஆசீர்வாதம் கிடைக்க அதிகமான பலன்கள் உண்டு. அதனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த வாரம் உங்களுக்கு தர இருக்கிறது. அப்போ வெற்றிகளை நிறைய பெறலாம். குழந்தைகளில் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது, அந்த சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகளும், லாபத்தில் நிறைய தடைகள் வந்து கொண்டு இருந்தது, அந்த தடைகள் விலகி லாபம், ஃபண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அப்போ ஃபண்ட் ஃப்ளோ நல்லா இருந்தாலே உங்களுடைய முகத்தில் நல்ல பிரைட் ஸ்மைல் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்மைலுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரம் உங்களுக்கு துணை புரிய இந்த வாரம் எழுச்சியான வாரமாக அமையட்டும். இந்த வாரத்திலே முக்கியமாக பார்க்கும்போது 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சினால் வரக்கூடியது நமக்கு குருவினுடைய வர்ஷிப் நமக்கு தெரியும். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பிரகஸ்பதி பெயர்கிறார். அதனால் அவருக்கு இந்த கொண்டக்கடலை மாலை சாத்துவது, மஞ்சள் பூவை சாத்துவது, மஞ்சள் ஆடை அணிவிப்பது, ஸ்வீட்டெல்லாம் பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் செய்வது இது ஒரு பரிகாரம். இதனால் நல்ல பொருளாதார வசதிகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று கடனில் கொஞ்சமானும் குறைக்க கடன் குறையும். அன்றைக்கு சாயங்காலம் அவசியம் விநாயகப் பெருமானை அருகம்புல் சொன்று சார்த்தி வழிபட்டு அவரை 2 நெய் தீபமானும் பொருத்தி வழிபட கடனும் குறையும். அதுபோல் 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். அன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கி சஷ்டியின் போது தேன் அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபட இந்த வீடு மனை பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இதிலிருந்து ஒரு நல்ல நிவாரணமும், குடும்பத்திலே குழந்தைகள் இல்லை என்பவர்களுக்கு குழந்தை வரமும், திருமண தடைகள் நீங்குவதற்கும் இந்த சஷ்டி விரதமானது உபயோகமாக இருக்கும். கடன் தொல்லையும் நீங்கும். அதுபோல் 7ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி அப்படின்னு இருக்கும். சூரியனுடன் சேர்ந்த சப்தமி அப்படிங்கிறதுனால உச்சம் பெறுவது அப்படிங்கிறது அது விஷயம். அப்போது உங்களை எல்லா விதத்திலும் ஆற்றல் மிக்க விஷயங்கள் எல்லாம் செய்வது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, ஆரம்பிப்பது எல்லாமே நன்மை பயப்பதாகும். எடுத்த காரியம் எடுத்த மாதிரி முடியணும், அதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னா இந்த பானு சப்தமியிலே நீங்கள் துவங்குங்கள். வெற்றிக்கு வழிகள் நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அப்படிங்கிறனால இந்த நல்ல நாட்களையும் இந்த வாரத்தில் பயன்படுத்த சிறந்த பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன்.